ஆடி மாதம் ஆணை பெண்ணை சேர விட மாட்டாங்க. ஆமாம். ஏன் அப்படின்னா, ஒன்று குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனையாகும், இல்லை அந்த குழந்தை ஒரு கரு இரட்டை இருகரு இரட்டையர். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் சப்போஸ் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, சித்திரை மாதத்தில் குழந்தை சித்திரைங்கிறதுக்காக இது என்ன பண்ணும் அப்படின்னா, கேதுவோட திசையோ புத்தியோ இல்லை கேதுவோட நட்சத்திரம் பயணித்தா அந்த ஒரு கரு இரட்டையர் இருகரு இரட்டை இந்த ரெட்டை குழந்தை பிறக்குது பாருங்க, அவங்களுக்கு அதிகமாக பிறக்கும். யார் யார் எந்த நட்சத்திரத்துக்கு அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் பூராடம் இந்த 6 நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஏஎல்பி போணுச்சுன்னா ஒரு கரு இரட்டை இருக்குமா, ஒரு கரு இரட்டை இருகரு இரட்டை இருக்கும். இவ்வளோதான் லாஜிக். இப்போ வந்து ஒருத்தருக்கு பரணி நட்சத்திரம் போகுது. இப்போ சார் நான் வந்து டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும் சார், இது மாதிரி என்ன சார் பண்ணுறது குழந்தை அப்படின்னா, நீங்கள் டெஸ்ட் டியூப் போய் வச்சுருங்க, கண்டிப்பாக 2 கரு இருக்கும், 2 குழந்தையாக பிறக்கும், அது இருகரு இரட்டையர், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். சார் மக நட்சத்திரம் சார் ஒரு கரு, ஒரே ஒரு கருவில் இருகரு இரட்டையர், ஒரு கரு இரட்டையர், அது ஒரே கரு தான், ஆனால் 2ஆக பிரிஞ்சு அது வந்து 2 குழந்தையாக இருக்கும். இப்படி இந்த நிகழ்வுகளை வந்து இந்த சித்திரை மாதத்தில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ உதாரணமாக சித்திரை மாதம் அப்படின்னா அது என்னென்ன உஷ்ணமாக இருக்கும். இப்போ உதாரணமாக என்ன பண்ணுவார், நீங்கள் வர்றீங்கன்னு வச்சிங்களேன், சார் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க, 12 கூட ஒரு நம்பர் சொல்லுங்கள். இப்போ சார் இல்லை 27 நட்சத்திரத்துக்குள்ள ஒரு நட்சத்திரம் அஸ்வினி சொன்னீங்க, சித்திரை நட்சத்திரம் தான் கத்திரி வெயில். அப்போ உடம்பு உஷ்ணம், பித்தம் அதிகரிக்கும், பித்தம் அதிகரிச்சுன்னா உடம்பு உஷ்ணம் அதிகரிக்கும், உடம்பு உஷ்ணம் அதிகரிச்சுன்னா என்ன பண்ணும், தலையிலேருந்து கால் முறை தலைமுடி கொட்டும், தலையிலேருந்து கால் முறை உடம்பு உஷ்ணமாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். நீங்கள் என்ன வார்த்தைகள் இருக்குங்க, ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஒரு புத்தகம் இருக்குது, ஒரு டிக்ஷனரி எழுதலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலே பார்த்துருப்பீங்க நிறைய. சார் விநாயகரோட வழிபாடு, இப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு பொதுவாகவே வந்து எல்லா இடத்துலையும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இந்த 27 நட்சத்திரத்தோட ஒத்துப்போகும். அதுதான் பெரிய ஆச்சரியம்.